ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கோ? இன்னைக்கு வந்து ரங்கோலி ப்ளஸ் பைனாப்பிள் வச்சு கேசரி பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்.
பைனாப்பிள் கேசரி பண்ணுறதுக்கு ஒரு பைனாப்பிள் எடுத்துக்கலாம். 1 கப் ரவை எடுத்துக்கலாம். 2 கப் சர்க்கரை, 15 பாதாம், 10 முந்திரி, 10 திராட்சை, 3 ஏலக்காய், கொஞ்சம் ஃபுட் கலர், கொஞ்சம் சால்ட்டு. பைனாப்பிளை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். பைனாப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் ரவையை கொட்டி வறுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தால் போதும். ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். நெய் சூடானோடனே முந்திரி கொட்டிக்கலாம். நல்லா முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா ஒரு கோல்டன் கலர் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பெல்லூண்டு மாதிரி உப்பி வந்துக்குது. இப்போ எடுத்துடலாம். ஒரு கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் 2 கப் தண்ணி சேர்க்குறேன். 1 கப் பைனாப்பிள் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்குது. இந்த டைமில் 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்குது. இந்த டைமில் ரவையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது. இந்த டைமில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் திக்கானோடனே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் கட் பண்ணி வச்சுக்கிற பைனாப்பிளை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்யில் வறுத்து வச்சுக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். கூடவே பாதாமும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு பைனாப்பிள் கேசரி. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பைனாப்பிளோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.